சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி இடையே எடுக்கப்பட்ட மிக முக்கியமான முடிவு. இதனால் மக்கள் அதிர்ச்சியில் இருக்காங்களாம். அதாவது பீகாரில் இன்று நடந்த வாக்காளர் உரிமை யாத்திரையில் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்டார். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியோடு இணைந்து இந்த பேரணியில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்றார். காங்கிரஸோட கூட்டணி வைக்க தீவிரமாக முயன்று வரும் தமிழக வெற்றி கழகத்தின் விஜய்க்கு இது பெரும் ஏமாற்றமாக மாறியிருக்கு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வாக்குகள் திருட்டு குற்றச்சாட்டை தெரிவித்தும் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக வாக்காளர் உரிமை யாத்திரை பேரணியில் ஸ்டாலின் கலந்து கொண்டார். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி சமீபத்தில் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தேர்தலில் மிக பெரும் அளவில் மோசடி நடந்திருக்கதா அவர் குற்றம் சாட்டினார். மேலும் இது தொடர்பாக வாக்காளர் பட்டியலில் ஃபோட்டோக்களையும் வெளியிட்ட ராகுல் காந்தி ஒரே ஒரு படுக்கை அறை கொண்ட வீட்டில் 80 வாக்காளர்கள் இருப்பதா வாக்காளர் பட்டியல் இருப்பதாகவும் சாடினார். அவர் தனது புகாரில் டிஜிட்டல் வாக்காளர் பட்டியலை வெளியிட தேர்தல் ஆணையம் மறுப்பது ஏன், வீடியோ ஆதாரங்களை அழிப்பது ஏன், வாக்காளர் பட்டியலில் மிக பெரும் மோசடி தேர்தல் ஆணையம் செய்வது ஏன் என கேட்டிருந்தார். தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை மற்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கைக்கு எதிராக ராகுல் காந்தி வாக்காளர் அதிகாரம் என்ற பெயரில் பேரணியை நடத்திட்டு வராரு. பீகார் முழுக்க பயணிக்கும் அவர் மக்கள் களத்தில் சென்று சந்தித்து தேர்தல் ஆணையம் மீதான தனது குற்றச்சாட்டுக்கு ஆதரவு திரட்டிட்டு வராரு. பீகாரில் ராகுல் காந்தி தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றார். இதில் மக்களிடம் இருந்து வாக்குரிமையை பறிக்கும் பாஜகவின் அதிகாரத்தை மக்கள் நிச்சயமாக பறிப்பாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கான அடித்தளத்தை இங்கே இருக்கிற பாட்னாவில் தான் விதைத்தோம். 400 இடங்கள் என்று கனவு கண்டவரை 240 இடங்கள் அடக்கியது இந்தியா கூட்டணி. மெஜாரிட்டி என்று ஆட்டம் போட்டவர்கள் மைனாரிட்டி ஆகிட்டாங்க. மக்கள் சக்தி முன்பு எப்படிப்பட்ட சர்வாதிகாரியும் மண்டிட்டு தான் ஆக வேண்டும் என்பதை மீண்டும் பீகார் நிரூபிக்க வேண்டும். ராகுல் காந்தி இன்று இந்தியாவுக்காக வழக்கறிஞராக இருக்கார். உங்களால் இந்திய மக்களுக்கு நீதி கிடைக்கும் என்று பீகார் யாத்திரையில் ஸ்டாலின் பேசினார். மேலும் காங்கிரஸோட கூட்டணி வைக்க விஜய் அவர்கள் எவ்வளவோ முயற்சி செஞ்சார். இந்த சந்திப்புக்கு நேரம் ஒதுக்குவது குறித்து ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் தங்கள் கட்சி மூத்த தலைவர்களோட தீவிர ஆலோசனை நடத்தியதாக சொல்லப்படுது. அவ்வாறு நேரம் ஒதுக்கினா அது தவறான சமிக்கையை அளிக்கும் என்பதனால் ராகுல் காந்தி விஜயை சந்திக்கும் திட்டத்தை கைவிட்டதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. சிறிய கட்சிகள் கூட விஜயோட கூட்டணி வைக்க தயங்கும் நிலையில் காங்கிரஸ் போன்ற ஒரு பெரிய கட்சி விஜயை சந்திப்பது சரியானதல்ல என்று ராகுல் காந்தி சோனியா காந்தி விவாதித்ததாக சொல்லப்படுது. இதனால் விஜயோட கனவுல மண்ணு அள்ளி போட்டுட்டாங்க. மீண்டும் காங்கிரஸ் திமுக கூட்டணி உறுதி ஆயிடுச்சு.